ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். தர்மஸ்தலால நடந்த இந்த இன்சிடென்ட்டை பற்றி நம்ம இந்தியாவில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீங்களும் பலவிதமான சேனல்ஸ் பார்க்குறீங்க, பலவிதமான நியூஸ் சேனல் பார்த்து அப்படி என்னதான் இங்கே நடந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் எந்த லெவலுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப் டு டேட் என்ன நடந்திருக்குன்னா, தர்மஸ்தலால என்ன நடந்ததுங்கிறத நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் கிட்ட இருந்தும் பொதுமக்கள் கிட்ட இருந்தும் இந்த மாதிரி மீடியாவில் நியூஸ் வந்ததுனால கர்நாடகா கவர்மெண்ட் வேற வழியே இல்லாமல் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த டீம் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் முக்கிய சாட்சியாக கருதப்படுற அந்த துப்புரவு தொழிலாளர், அந்த முகமுடியெல்லாம் போட்டு ஒருத்தர் வருவார்ல, அவரை நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, தர்மஸ்தலாக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எந்த இடத்துல தான் உடலை புதைச்சோம் அப்படிங்கிற பலவித லொகேஷனை அவர் இந்த எஸ்ஐடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ நான் பண்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த தகவலை போலீஸ் சேமிச்சு வச்சிருக்காங்க, தவிர இன்னும் தர்மஸ்தலால தோண்டி பார்க்கப்படல. உண்மையிலே இவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல எலும்புக்கூடுகள் இருக்கா, அந்த இடத்துல உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற உண்மையை இதுவரைக்கும் தோண்டி பார்க்கல. பட் கூடிய விரைவில் அது நடக்கும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஒற்றுமையான கருத்து என்னன்னா, இந்த கேஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் புள்ளி இருக்காங்க. பண பலம், அரசியல் பலம் நிறைஞ்ச ஒரு நபர் இருக்காரு. அவரை காப்பாத்துறதுக்காண்டி தான் இங்க ஒட்டுமொத்த அரசாங்கமே முயற்சி பண்ணுது. ஸோ மக்கள் கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. அதுவும் இந்த அப்ரூவரா வந்த நபர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் கழிச்சு தான் இந்த விசாரணையை ஆரம்பிக்குது. இப்பதான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம நிறைய சேனல்ல வியூவர்ஸ் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, நம்ம இவ்வளவு லேட் பண்ண என்ன ஆகும், அதுல சம்பந்தப்பட்டவங்க அந்த இடத்துல தோண்டி அங்க இருக்கிற அந்த எலும்பு துண்டுகளை வேற இடத்துக்கு மாத்திர மாட்டாங்களா, எவிடன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது. இல்ல அதுக்கு மேல அந்த இடத்துல எலும்புக்கூடுகள் இருந்தா கூட அது உண்மையிலேயே ஒரு பெண்ணோட எலும்புக்கூடா, அந்த பெண்கிட்ட தவறா நடந்து சித்திரவதை பண்ணி தான் அந்த பெண் கொலை செய்யப்பட்டாங்களாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி பலவிதமான கேள்விகள் நம்ம முன்னாடி நிக்குது. அந்த கேள்விகளுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஆன்சர் சொல்ல போறேன். இந்த நபர் காமிச்சது ஒரு 1-2 இடத்த காமிச்சிருக்காரு, ஒரு 4-5 இடத்துல நான் புதைச்சேன்னு. பட் மக்கள் எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி இந்த தர்மஸ்தலால நிறைய இடத்துல அந்த மாதிரி உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இடங்களை இவர் காட்டி கொடுக்க முடியாத பல இடங்கள்ல கீழே ஏதாவது உடல் புதைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அறிவியல் ரீதியா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி எக்ஸபேட் பண்றது, அதை எப்படி தோண்டி எடுக்கிறது, அப்படி தோண்டி எடுத்த எலும்புக்கூடுகள் நமக்கு என்ன கதைகள் சொல்ல போது, அந்த கதைகள் உயிரோடு இல்லாத அந்த எலும்புக்கூடுகள் சொல்ல முடியாத பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பங்கள் வெளியே கொண்டு வரப்போது. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின், ஒரு இடத்துல உடல் புதைக்கப்பட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலும்புக்கூடுகளை வேற இடத்துக்கு மூவ் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல ஒரு உடல் புதைக்கப்பட்டது அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியும். என்ன பிரதர் சொல்றீங்க, அந்த இடத்துல எலும்புக்கூடுகள் இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, எஸ், அறிவியல்ல அதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்களோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்ததுங்கிறத அந்த பெண்கள் வாயால சொல்ல முடியாத வார்த்தைகளை இந்த எலும்புக்கூடுகள் நமக்கு சொல்ல போது. அந்த மாதிரி ஒரு டீடைலான ஃபாரன்சிக் விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உண்மையிலேயே ஹானஸ்டா இந்த டெஸ்டிங் நடந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரிலாம் டெஸ்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரிலாம் ஃபாரன்சிக் டீம் இதுல ஒர்க் பண்ணுவாங்கிறதா ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் எந்த சேனல்லையும் பார்க்காத, நீங்க கேள்விப்படாத பலவிதமான அற்புதமான ஃபாரன்சிக் விஷயங்களை இந்த தர்மஸ்தலா கேஸ் மூலமா நம்ம கத்துக்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க மனசுல இருக்க பல கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைக்க போகுது. அப்படி இந்த தர்மஸ்தலால தோண்டி பார்த்த எலும்புகள் இருந்து என்ன மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் 2 டேஸா நீங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு லைக் போடுங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஜெனரலா ஒரு வீடியோக்கு லைக் கமெண்ட் ரெண்டுமே வரும்போது யூடியூப் அல்காரிதம் அந்த வீடியோவை பிக் பண்ணி நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு நான் உங்ககிட்ட இருந்து 10,000 லைக் அதை எதிர்பார்க்கிறேன். இந்த சயின்டிஃபிக்கான வீடியோ நிறைய மக்களை போய் சேரணுங்கிறதா என்னோட ஆசை. இதுவரைக்கும் இந்த உலகத்துல எவ்வளவோ இடத்துல இந்த மாதிரி
நிறைய உடல்கள் புதைக்கப்பட்டதையும் அதை தோண்டி எடுத்தும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன விதமான ஃபாரன்சிக் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாங்கன்னு ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த இடத்துல அந்த உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாங்கிற சந்தேகம் வருது. இப்போ இதில் இந்த நபர் அப்ரூவராக இருக்கிற இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 4-5 இடத்த காமிப்பார். அந்த இடத்த தோண்டி பார்க்கலாம். பட் அவர் காமிக்காத பல இடங்கள்ல இந்த மாதிரி உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம். இல்லை ஒரு மாசான ஏரியா 2-3 கிலோமீட்டர் இருக்கு, இதுக்குள்ளதான் எங்கேயோ புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அனுமானமா தெரிய வருதுன்னா, எல்லா இடத்தையும் தோண்டி பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். அங்கதான் அறிவியல் தொழில்நுட்பத்தோட உதவியை நாடுறாங்க. பேசிக்காவே மொத்தம் 3 விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க எந்த இடத்துல நம்ம தோண்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு பேர் வந்து பிரிலிமினரி சைட் சர்வேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தோன்றதுக்கு முன்னாடி இங்கே தான்ப்பா தோன்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போர் போட போறோம்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி தேங்காயை வச்சுட்டுலாம் பார்ப்பாங்க, இல்லை சில சயின்டிஃபிக்காகவும் பார்ப்பாங்க. இந்த இடத்துல போர் போட்டால் கரெக்டாக இருக்கும், அந்த இடத்துல தான் தண்ணியோட ஓட்டம் நல்லா இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இந்த பிரிலிமினரி சைட் சர்வேல 3 விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிரவுண்ட் பெனட்ரேஷன் ரேடார், ஜிபிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேடியோ யூனிட் வேவ்ஸை தரைக்குள்ள இப்படி அனுப்புவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி சீரா தரைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இடையில அதை ரெசிஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு மனுஷனோட உடல் புதைக்கப்பட்டிருக்கோ, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் புதைக்கப்பட்டிருக்கோ, அப்ப அது என்ன ஆகும், இந்த ரேடியோ யூனிட் வேவ்ஸை அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோல் திரும்ப தரைக்கு வரும். அப்போ மேலே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம ரேடியோ வேவ்ஸை அனுப்புகிறோம், இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது சிக்னலை மறைச்சி திரும்ப அனுப்புது, அப்போ இந்த இடத்துல தோண்டி பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு டெக்னிக். இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் மேக்னட்டோமெட்ரிங்கிற மாதிரி இன்னொரு டெக்னாலஜி. அதாவது இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மண்ணுக்குள்ளேயும் இருக்கிற டென்சிட்டியும் அதில் இருக்கிற ஈரப்பதமும் வேறுபடும், அது ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடும். ஸோ இந்த செகண்ட் டெக்னிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மண்ணுக்குள்ளே சில எலக்ட்ரிசிட்டியை அனுப்புவாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டியும் இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு மண், ஒரு சாயில் நார்மலாக இருக்கிறதுக்கும் அந்த சாயிலை நம்ம தோண்டி திரும்ப மூடி வைக்கும்போது அப்படி அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதோட லைஃப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணும்போது அதில் இருக்கிற ஈரப்பதமும் அதோட டென்சிட்டியும் கம்ப்ளீட்டாக வேறுபாடாக இருக்கும். அப்போது இந்த எலக்ட்ரிசிட்டி வேவ் என்ன பண்ணுன்னா, அப்படி உள்ளே போகும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல சாயிலோட டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்குன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை மேலே இருக்கிற நமக்கு சொல்லும். அப்போ நம்ம இந்த இடத்துல தோண்டி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஜென்ரலாக நம்ம பூமிக்கு ஒரு சீரான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து தரைக்குள்ள எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தரையில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம தோண்டி டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மேக்னட்டோமெட்ரி அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டை செக் பண்ணி பார்க்கும்போது, ஓகே இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, பட் கீழே ஒரு இடத்துல மட்டும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத உணர்வாங்க. இது வந்து ரெண்டாவது டெக்னாலஜி. மூணாவது பார்த்தீங்கன்னா, லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா, லேசர் லைட் பல்சரை உள்ள அனுப்புவாங்க. அதுவும் உள்ள போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை மண்ணு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அதை நம்மளுக்கு காட்டி கொடுக்கும், அந்த இடத்துல தோண்டலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு பெரிய பரப்பளவு இருக்கும்போது இந்த 3 விதமான டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. கிரவுண்ட் பெனட்ரேஷன் ரேடார், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் மேக்னட்டோமெட்ரி, அதுக்கப்புறம் இந்த லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதை 3ஐயும் வச்சு ஓகேப்பா இந்த இடத்துல நம்ம தோண்டி பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாக்கு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. பட் தோண்டி பார்க்கறது என்னமோ நம்ம வீடு கட்டுறதுக்காக ஜேசிபியை வச்சு குழி தோன்ற மாதிரி தோண்ட முடியாது. பிகாஸ் சரியான இடத்துல தோண்டலைன்னா உள்ள இருக்கிற பல எவிடன்ஸ் வந்து அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ்ல ரெண்டாவது மிக முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல்டு எஸ்கவேஷன். அதாவது பக்காவா பிளான் பண்ணி எந்த இடத்துல எப்படி தோண்டணுங்கிறதுக்குன்னே ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்ல யார் இன்வால்வ் ஆகும்னா, 2 விதமான சயின்டிஸ்ட் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஒன்று ஆர்கியாலஜிஸ்ட் இன்வால்வ் ஆவாங்க, ரெண்டாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் நமக்கு தெரியும், தொல்பொருள் ஆய்வாளர்கள். அவங்க பழைய தொல்பொருள்களை தோண்டி எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட், அவங்களுக்கு எப்படி தோண்டணுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எவிடன்ஸ் சிதைஞ்சு போகாம அந்த எலும்புக்கூடுகளை எப்படி பத்திரமா தோண்டி எடுக்கிறதுங்கிறது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஃபாரன்சிக் சயின்டிஸ்டுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த ஆர்கியாலஜிஸ்டும் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் 2 பேரும் சேர்ந்து தான் தோண்டுவாங்க. தோண்டனா ஜேசிபியை வச்சோ இல்லை மண்வெட்டியை வச்சோ தோண்ட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பக்காவா ஒரு பிளான் போடுவாங்க. அதுக்கு 2 விதமான டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரிட் மேப்பிங்.
அதாவது இப்போ இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குப்பா கீழே அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல கிரிட் செஸ் போர்டு இருக்குல்ல, நீங்க செஸ் விளையாடுவீங்களா, அதுல அப்படி கிரிடா இருக்குல்ல, கட்டம் கட்டமா இருக்குல்ல, அந்த மாதிரி கட்டம் கட்டமா ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவாங்க. அது அப்படி ஒவ்வொரு கட்டமா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கவனமா தோண்டிட்டு வருவாங்க. எதுக்கு பிரதர் இப்படி கட்டம் கட்டமா போட்டு தோன்றாங்க, சும்மா தோண்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, அது என்ன காரணத்துக்காண்டி தோண்டுவாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கொயரா ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கட்டம் போட்டு தோண்டிட்டு வராங்க. ஒரு இடத்துல ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த சடலம் அதாவது எலும்புக்கூடுகள், அதோட தலை எந்த பக்கத்துல இருக்கு, கால் எந்த பக்கம் இருக்கு, கை எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பலவித டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இது கரெக்டா தோண்டி எடுக்கிறப்போ அந்த உடல் எந்த பொசிஷன்ல இருக்கோ அதை எக்ஸாக்டா இவங்க நோட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த கிரிட் மெத்தட். ஓகே, இந்த கிரிடுக்கு கீழே தான் தலை இருந்திருக்கு, இந்த கிரிடுக்கு கீழே கால் இருந்திருக்கு, இந்த கிரிடுக்கு கீழே கை இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, இது பல இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உடல் தோண்டி எடுக்கும்போது என்ன பொசிஷனில் இருந்தது அப்படிங்கிறது பல வழக்குகளை மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் நிறைய கேஸில் இந்த மாதிரி கிரிடு வரைஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பிப்பாங்க. செகண்ட் டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லேயர் பை லேயரா. நீங்கள் நிறைய கேஸில் பார்த்துருப்பீங்க, குழி தோண்டும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வரைக்கும் ஒரு கலரில் இருக்கும், அதோட ஈரப்பதம் வேற மாதிரி இருக்கும், டெக்ஸ்சர் வேற மாதிரி இருக்கும். அடுத்து கொஞ்சம் கீழே போனால் இது எப்படி இருக்குன்னா, அந்த கேக் மாதிரி இருக்கும். கேக் பார்த்துருக்கீங்களா, இப்படி மல்டிபிள் கேக் இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு கலராக, கீழே சாக்லேட் வச்சிருப்பாங்க, மேலே ஸ்ட்ராபெரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மண் வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட அதோட லேயர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்க்க வெறுங்கண்ணில் சாதாரணமாக தெரிஞ்சா கூட இந்த ஒவ்வொரு லேயரும் 1000 கதைகள் சொல்லும். அது நம்மளுக்கு தெரியாது. இந்த ஒவ்வொரு லேயருமே சுற்றுப்புற சூழல் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத சயின்டிஸ்டுக்கு சொல்ல வரும். ஸோ நம்ம அப்படி எடுத்தவனை இப்படி தோண்டாம இப்படி லேயர் பை லேயரா தோண்ட ஆரம்பிக்கும் போது எந்த லேயர் வரும்போது இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறத நோட் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த உடலுக்கு மேல மண்ணில் எத்தனை விதமான லேயர் இருந்திருக்குன்னு வச்சு இந்த உடல் எப்போ புதைக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி காலங்கள் மாறி இருக்கலாம், எப்படி சுற்றுச்சூழல் மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பலவித விஷயங்களை சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெண்டாவது தோண்டி எடுக்கப்படுற இந்த மெத்தடுக்கு பேரு லேயர் பை லேயர். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்மளால இந்த தர்மஸ்தலா கேஸ்ல லிங்க் பண்ண முடியும். இப்போ இந்த நபர் காமிக்காத பல இடங்களை, அதுவும் ஏக்கர் கணக்கு பரப்பளவுல அந்த தர்மஸ்தலால மேபி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த டெக்னாலஜி, அந்த லேசர் லைட்டை கீழே அனுப்புறது, அந்த RAG இந்த மெத்தடை வச்சு வேற ஏதாவது இடத்துல உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கிரிடோ இல்ல லேயர் பை லேயரோ மெத்தடை வச்சு அந்த இடத்துல தோண்டி பார்த்தா உண்மையிலேயே சேஃபா உள்ள இருக்கிற அந்த எலும்புக்கூடுகளை நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ உள்ள ஒரு எலும்புக்கூடை கண்டுபிடிக்கிறோம். தர்மஸ்தலால அந்த நபர் சொன்ன இடத்துல தோன்றோம், ஒரு எலும்புக்கூடு இருக்கு. அந்த எலும்புக்கூடை அப்படியே பத்திரமா எடுத்துட்டு போனா அதை பலவிதமான சயின்டிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது மனுஷனோட எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி பண்ற அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த எலும்புகள்ல இருந்து கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட வயசை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த நபரோட பாலினத்தை கண்டுபிடிக்க முடியும், ஆனா பெண்ணா. அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பெல்விக் போன் ஒன்று இருக்கும், அது பெண்களுக்கு கொஞ்சம் அகலமா இருக்கும். அதை வச்சு ஈஸியா சொல்லிடலாம் இது ஒரு ஆணா பெண்ணானு. ஸோ இது வந்து பேசிக்கா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ அடுத்து நம்ம இந்த கேஸுக்கு வருவோம். தர்மஸ்தலாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சந்தேகம் என்ன, பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க. அதான். ஸோ நம்ம வேற எதுவும் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த பெண்கள் புதைக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட யாராவது தவறா நடந்திருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எலும்பு கூடுகளில் எங்கேயாவது ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ கை கால்களில் ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பெண்மணியோட இறுதி நிமிடங்கள் கொடுமையா இருந்திருக்கு. தன்னோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கடுமையா போராடிக்கலாம். ஸோ கை கால்களில் தலையில எங்கேயாவது ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுவும் தலைப்பகுதி உடஞ்சிருந்தா பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா, தலையில கடுமையான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்காங்க. கழுத்து எலும்புகள் நெறிபட்டிருந்தா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இல்ல கை கால்கள் எலும்பு உடஞ்சிருந்தா அந்த பெண்களை யாரோ கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிருக்காங்க. இப்படி கடைசி நேரத்தில் என்ன மாதிரி வன்கொடுமைக்கு அவங்க உட்படுத்தப்பட்டாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்து மெயினான விஷயத்துக்கு வந்துருவோம். அந்த பெண்கள் உண்மையிலேயே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டாங்களாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பல நாள் ஆச்சு, டீகம்போஸ் ஆச்சு, வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் 2 விதமான சோதனைகளை பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமையாக சித்திரவதை பண்ணி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த பெல்விக் போனில் ஒரு மைல்டு ஃப்ராக்சராவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்சர், அதுக்கப்புறம் ரிப் இடுப்பு எலும்பில் ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது 2ஐயும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பெண் இறக்கும் தருவாயில் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டா அப்படின்னா 99% இந்த பெல்விக் போனும் ரிப்பும் இடுப்பு எலும்புகளும் கண்டிப்பாக ஒரு மைல்டான முறிவுகளை சந்திக்க நேரிடும். ஸோ ஒரு உடல் கண்டுபிடிக்கும் போது இந்த
2 எலும்புகளுமே உடைஞ்சிருந்தா 100% அந்த பெண் இறக்கும் தருவாயில பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ரொம்ப உறுதியா சொல்லுவாங்க. இப்போ அடுத்தபடியா ஓகே அந்த எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுல இருந்து அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து ஏதாவது டிஎன்ஏ ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கறத என்னோட போன வீடியோவிலே லைட்டா டச் பண்ணினேன். அது முடியும், முடியாமலையும் போகலாம். அது அந்த உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு ஆழத்துல புதைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கு. நம்ம சேனல்ல எவ்வளவு கோல்டு கேஸ் பார்த்திருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச ஒரு சீரியல் கில்லர் உடம்ப தோண்டி எடுத்து டிஎன்ஏ எடுத்திருப்பாங்க. அது எப்படி அந்த உடல் அவ்வளவு தூரம் டிஎன்ஏவை பாதுகாப்பா வச்சிருந்திருக்கு அப்படின்னா அதை ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு ஒரு நார்மல் சுடுகாட்டில் கொண்டு புதைக்கும் போது ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஈரப்பதம் குறைவா இருக்கும். ரொம்பவும் நல்ல ஆழமா புதைக்கிறதுனால டிஎன்ஏவோட லைஃப் அதுல ரொம்ப அதிகமா இருக்கும். பட் எந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கோ அங்க பாக்டீரியா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்ப பாக்டீரியா அதிகமா இருந்தா ஈஸியா அந்த பாடி டீகம்போஸ் ஆகி டிஎன்ஏ எல்லாமே இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தர்மஸ்தலா கேஸ் நிறைய உடல்கள் ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் புதைக்கப்பட்டதுனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால டிஎன்ஏ கண்டுபிடிக்கிற சான்சஸ் ரொம்பவே குறைவுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் சான்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 இடங்கள்ல இந்த எலும்புக்கூடுகள் டிஎன்ஏ எடுக்க முடியும். ஒன்று அந்த எலும்புக்கூடுகள் இருக்க பற்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப திக்கான எலும்புகள், நம்ம உடம்புலேயே ரொம்ப திக்கான எலும்புனா தொடை எலும்பு ரொம்ப திக்கா இருக்கும், கை எலும்பு திக்கா இருக்கும். இந்த மாதிரி திக்கான எலும்புகளுக்கு உள்ள இருக்கிற போன் மேரோல டிஎன்ஏவை எடுக்க முடியும். ஸோ இது கன்க்ளூஷன் பண்ணி சொல்லணும்னா எடுக்கலாம், எடுக்க முடியாமையும் போகலாம். பட் மேக்ஸிமம் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அதில் இருக்க டிஎன்ஏவை எடுத்து ஒப்பிட முயற்சி பண்ணுவாங்க. பிகாஸ் டிஎன்ஏ எடுத்தாதான் அந்த சடலம் யாருக்கு சொந்தமானதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் அடுத்து சொல்ல போறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். இதை படிச்சு பார்க்கும்போதே இயற்கை இருக்கும்போது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட மரணத்துக்கு யார் காரணங்கிறத இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கும் அவ்வளவு அற்புதமான விஷயங்களை நம்ம உடம்புக்குள்ளேயே படைச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்தது. பெல்விக் சாயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ ஒரு ஆண் இந்த தர்மஸ்தலா கேஸ்ல இருக்கட்டும் ஒரு பெண் கிட்ட தவறா நடந்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அப்ப அந்த ஆணோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இந்த பெண்ணோட பிறப்புறுப்புல இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்ணோட உடலை தோண்டி புதைச்சிருவாங்க. நாளடைவில் என்ன ஆகும், அந்த பெண்ணோட உடம்பு டீகம்போஸ் ஆகும். அப்போ அந்த பெண்ணோட பிறப்புறுப்புல இருக்கு இந்த டிஎன்ஏவும் மண்ணோட மக்கி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த டிஎன்ஏவை நம்மளால ரெக்கவரே பண்ண முடியாதுங்கிறதா உண்மை. பட் சில கேஸ்ல, ஏன் மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல இயற்கை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம உடம்புலயே படைச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் பெல்விக் கேவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களோட பெல்விக் போன் கொஞ்சம் அகலமா இருக்கும். அந்த பெல்விக் போனுக்குள்ள ஒரு சின்ன கேவிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு பள்ள மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு பெண்ணோட உடம்பை புதைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே இப்போ மண்ணை போட்டு புதைச்சிடுறாங்க. நாளடைவில் அந்த பெண்ணோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெண்ணோட உடம்பு மேல மண் இருக்குமா, அந்த பெண்ணோட பிறப்புறுப்பு மேல இப்படி மண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பாடி டீகம்போஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த பெண்ணோட உடம்பு மேல இருக்க மண்ணோட இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் அப்படி ஜெல்லா இருக்கும். ஸோ அப்படி அது டீகம்போஸ் ஆகி வரும்போது ஒரு மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணில் தான் கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்கு. இப்போ அந்த மண் என்ன பண்ணுன்னா, இவங்களோட பெல்விக் போனுக்கு உள்ள ஒரு கேவிட்டி இருக்கும். நாளடைவில் உடம்புல இருக்க தசைப்பகுதி எல்லாமே டீகம்போஸ் ஆகவிட்டு இந்த மண்ணு வித்து கொலைகாரனோட டிஎன்ஏ என்ன ஆகுனா அந்த பெல்விக் கேவிட்டி அந்த சின்ன பள்ளமா இருக்கிற ஒரு ஏரியாவில் போய் செட்டில் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெல்விக் கேவிட்டிக்கு உள்ள இருக்கிற அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலோட இருக்கிற அந்த மண்ணை இயற்கை நமக்கு பாதுகாத்து கொடுக்கும். எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய பூச்சிகள் இருந்தாலும் சரி, உள்ள வந்தாலும் புழுக்கள் வந்தாலும் இந்த டிஎன்ஏ அந்த மண்ணுக்குள்ள இருக்க டிஎன்ஏ கண்டாமினேட் ஆகாம இந்த பெல்விக் கேவிட்டிக்குள்ளேயே பத்திரமா இருக்கும். இதுக்கு பேரு தான் சயின்டிபிக்கா பெல்விக் சாயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ இந்த பெல்விக் கேவிட்டி இல்லாம இருந்தா என்ன ஆகும், அது நார்மலா அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் மண்ணோட மக்கி போய் நாளடைவில் மறைஞ்சு போயிடும். பட் இந்த பெல்விக் கேவிட்டிக்குள்ள அது வந்ததுனால தான் இயற்கை அதை பாதுகாப்பா வச்சிருக்கு. ஸோ எந்த ஒரு கேஸ்லயும் சரி, இந்த மாதிரி ஒரு பெண்ணோட உடம்பை தோண்டி எடுக்கும் போது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஃபர்ஸ்ட் செக் பண்ற விஷயம் அந்த பெண்ணோட பெல்விக் போன்ல
இருக்கிற கேவிட்டிக்குள்ள இருக்கிற மண்ணை எடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் பெல்விக் சாயிலும்பாங்க. அந்த மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்குள்ள கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்கான்னு பார்ப்பாங்க. இது உண்மையிலே கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தா கூட பல வழக்குகள்ல இந்த பெல்விக் சாயில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கொலைகாரனோட டிஎன்ஏ பல கோல்டு கேஸை சால்வ் பண்ணிருக்கு. ஸோ இந்த தர்மஸ்தலா கேஸ்லயும் ஒரு பெண்ணோட சடலம் கண்டுபிடிச்சா அந்த பெண்ணோட பெல்விக் போனை எடுத்து அதுக்கு உள்ள இருக்க கேவிட்டியில இருக்க சாயில கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இந்த பெண்கிட்ட கடைசியா தவறா நடந்த அந்த நபரோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் இந்த எலும்புக்கூடுகள் இருந்து அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா டாக்ஸிகாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் சில பெண்களை நீங்க பாத்தீங்கன்னா போதை மருந்து கொடுத்து அவங்கள மயக்கம் அடைய செய்து அவங்க கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணுவாங்க. போதை மருந்தா இருந்தாலும் சரி, விஷமா இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் அது நம்ம எலும்புகள்ல டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட போன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது பாய்சன் இருந்துச்சா இல்லை ஏதாவது கெமிக்கல் இருந்துச்சாங்கிற பலவிதமான விஷயங்களை டாக்ஸிகாலஜிஸ்ட்ங்கிற இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி கூட எடுத்துக்கலாமே, ஒரு பெண்களுக்கு போதை மருந்து கொடுத்து அவங்கள மயக்கமடைய செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பெண்கள் கிட்ட தவறா நடந்து புதைச்சிருந்தா ஸோ அதையும் இந்த எலும்புக்கூடுகள் இருந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் டைம் சின்ஸ் டெத், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இவங்களோட வயசை கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது பேத்தாலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா இவங்க எப்போ இறந்து போனாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த உடலை புதைச்சி, எவ்வளவு, அதாவது அந்த டீகம்போசிஷன் ஸ்டேஜை வச்சும் ஒரு கிரே வேக்ஸும்பாங்க. அதாவது நம்ம உடம்பு டீகம்போஸ் ஆகும்போது அப்படியே உருகி மெழுகு மாதிரி ஆயிருமா, அந்த வேக்ஸை எடுத்து தான் இவங்க உண்மையிலேயே புதைக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இவங்க மரணம் அடைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்கிற மிக முக்கியமான தகவலை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ஓடோன்டாலஜிஸ்ட் அவங்க யாருன்னா இந்த மனிதனோட பற்களை வந்து ஆராய்ச்சி பண்றவங்க. அதாவது இறந்து போன மனிதனோட ஸ்கல்ல இருக்கிற பற்களை வச்சு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நம்ம உடம்புல இருக்க எலும்புகள் எப்படி அவ்வளவு சீக்கிரம் டீகம்போஸ் ஆகாதோ, உடைஞ்சு போகாதோ, மறைஞ்சு போகாதோ, அதே மாதிரி பற்களுக்கும் லைஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த பற்களை வச்சு நிறைய விக்டிம் ஐடென்டிஃபை பண்ணலாம். சில பேருக்கு 2 பல்ல தொடர்ந்து ரூட் கேனல் பண்ணிடலாம், அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல கேவிட்டி இருக்கும், சில பேருக்கு பல்லோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பற்களை வச்சு எவ்வளவோ விக்டிம் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பற்களுக்கு உள்ள இருந்து டிஎன்ஏவை எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. மூணாவதா பைட் மார்க் எவிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெண்களை கொலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நபர் தவறா நடக்கிறாரு, அப்ப அந்த பெண் தடுக்க முயற்சி பண்றாங்க. அந்த நபர் கோபத்துல இந்த பெண்ணை ஆழமா கடிச்சு வச்சிடறான்னா அந்த நபரோட பல் தடங்கள் தசைப்பகுதியையும் தாண்டி எலும்புகளுக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எலும்புகள்ல இருந்து கொலைகாரனோட பைட் மார்க்கையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இல்ல இவங்க பற்கள்ல இருந்து இவங்க கடைசியா மரண தருவாயில வேற யாரையாவது கடிச்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு என்னமோ இதை பார்க்க ஒரு சாதாரண எலும்பு கூடு இருந்தா கூட அந்த எலும்பு கூடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பாகமும் 1000 கதைகள் சொல்லும், 1000 தடயங்களை நம்மளுக்கு எடுத்து காட்டும். அடுத்து நான் ஏற்கனவே டிஎன்ஏ பத்தி சொல்லியிருக்கேன். 2 இடங்கள்ல இருந்து டிஎன்ஏ எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பற்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் எலும்புகள்ல இருந்து, போன் மேரோல இருந்து. சில சமயம் என்ன ஆச்சுன்னா நம்ம உடம்புல 2 டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். நியூக்ளியர் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏம்பாங்க. நியூக்ளியர் டிஎன்ஏங்கிறது நம்ம நார்மலா ஒரு கொலை கேஸ்ல எல்லாத்துலயும் ஒப்பிடுற டிஎன்ஏ. பட் சில கேஸ்ல அந்த நியூக்ளியர் டிஎன்ஏ வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கலாம். பட் மைட்டோகாண்ட்ரியல்ங்கிற டிஎன்ஏவோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஸோ அதுவும் அந்த போன்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ நிறைய எடுக்க முடியுமாங்க. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏனா என்னன்னா நம்மளுக்கே தெரியும், ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அப்பா கிட்ட இருந்து சில டிஎன்ஏ வரும், அம்மா கிட்ட இருந்து சில டிஎன்ஏ வரும். இது ரெண்டும் கலந்து இருக்கிறதா நியூக்ளியர் டிஎன்ஏ. பட் அம்மா கிட்ட இருந்து மட்டும் ஒரு டிஎன்ஏ வரும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா டிஎன்ஏக்கு வெளியில அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அதோட லைஃப் ரொம்ப அதிகம்ங்கறாங்க. பட் சில கேஸ்ல நியூக்ளியர் டிஎன்ஏ என்னதான் டெஸ்ட்ராய் ஆயிருந்தா கூட எலும்புகள்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை எடுத்து ஓகே இந்த பெண்ணோட அம்மா யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களோட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து இந்த சடலம் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நான் அடுத்து மிக முக்கியமான டெஸ்ட்டை பத்தி சொல்ல போறேன், சாயில் அனாலிசிஸ். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துச்சுல, இப்போ இந்த இன்சிடென்ட் வெளியில் வந்து 1.5 மாதம் ஆச்சு. இப்போ அந்த எலும்பு கூடுகள்லாம் அவங்க தோண்டி வேறு இடத்துல போய் மாற்றி வச்சுருந்தா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அது ஆக்சுவலாகவே கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக டெஸ்ட் பண்ணால். அதுக்கு தான் சாயில் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அப்ரூவர் ஒரு இடத்த காமிக்கிறார், சார் இந்த இடத்துல சார் ஒரு உடலை புதைச்சேங்கிறாரு. இப்போ போலீஸ் தோண்டி பார்க்குறாங்க, அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்கா, அந்த உடல் இங்கே டீகம்போஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத
கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் சாயில் அனாலிசிஸ்ங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல உடம்பை புதைக்கும் போது நம்ம பாடி டீகம்போஸ் ஆகும்ல, அப்படி டீகம்போஸ் ஆகும்போது என்ன வரும்னா, நம்மளோட உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமான கெமிக்கல் வெளியில வரும். ஃபர்ஸ்ட் அமோனியாங்கிற கெமிக்கல் வரும், அதுக்கப்புறம் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் அமிலங்கள் வெளியில வரும், அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் வெளியில வரும். ஸோ இவ்வளவு கெமிக்கல் வந்து வெளியில வரும். அந்த கெமிக்கல் எல்லாமே என்ன ஆகும்னா அந்த மண்ணில் கலந்துரும். ஸோ அப்போது அந்த மண்ணை எடுத்து அதில் இருக்க கெமிக்கலை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு இடத்துல ஒரு கேஸில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த சாயிலை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் நைட்ரஜன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு பாடி டீகம்போஸ் ஆனால் இவ்வளோ தான் நைட்ரஜன் வருங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் இருந்ததுனால ஸோ இந்த இடத்துல பல உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் என்னதான் புதைச்சி அந்த எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்துகிட்டு போனால் கூட அந்த டீகம்போஸ் ஆன வேக்ஸ்லேருந்து வர்ற அமிலங்கள் மண்ணோட கலந்துருக்கும். அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் என்னதான் அந்த சடலங்களையும் எலும்புக்கூடுகளையும் தோண்டி வேறு இடத்துல மாற்றிருந்தா கூட இந்த இடத்துல அது ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்தது, இந்த இடத்துல தான் அது ஏற்கனவே டீகம்போஸ் ஆயிருந்ததுங்கிறத இந்த சாயில் அனாலிசிஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம தோண்டும் போது கொலை செய்யப்பட்ட அந்த விக்டிமுக்கு சொந்தமான பல விஷயங்கள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணை புதைச்சிருக்காங்கன்னா கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பாங்க, கையில் வளையல் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஒரு பெண்ணை உடலை புதைக்கும் போது எலும்புக்கூடு தவிர அந்த பெண் கடைசியில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸு பல நாள் மண்ணுக்குள்ளே மக்கி இருந்தால் கூட அது ஒரு நாள் மக்கி போயிருக்கும், அது கம்ப்ளீட்டாக அவ்வளோ சீக்கிரம் மறையாது. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா அந்த பெண் முழு நிர்வாணமாக தான் புதைக்கப்பட்டிருக்காங்கிறத உறுதி செய்யப்படலாம். முழு நிர்வாணமாக புதைக்கப்பட்டா என்ன அர்த்தம்? ஆப்வியஸ்லி அந்த பெண்கள் கிட்ட தவறாக நடந்து தான் புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்புகளை ரேடியாலஜி டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்னேன், பெல்விக் போன்லையும் அவங்களோட இடுப்பு எலும்புகளையும் ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை கண்டிப்பாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திருக்காங்கன்னு உறுதியாக சொல்லலாங்கிற மாதிரி சொன்னேன். பட் எல்லாத்துக்கும் எலும்பு முறிவுகள் அதிகமாக இருக்காது. ஹேர்லைன் ஃப்ராக்சர்மாங்க. அந்த ஹேர்லைன் ஃப்ராக்சர்னா பார்த்தீங்கன்னா வலி அதிகமாக இருக்காது. அதை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, அது எக்ஸ்ரே எடுத்து தான் பார்க்க முடியும். அதனால் தோண்டி எடுக்கப்பட்ட இந்த எலும்புகளோட பெல்விக் போனையும் இடுப்பு எலும்புகளையும் கை கால்கள் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அதில் ஏதாவது எலும்பு முறிவுகள் தெரியுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சிடி ஸ்கேன் கூட பண்ணி பார்ப்பாங்க. அதாவது இந்த பெல்விக் ஏரியால வேற ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நிகழ்ந்திருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக. ஸோ இந்த எக்ஸ்ரே அண்ட் சிடி ஸ்கேன் ரெண்டுமே அக்யூரேட்டா சொல்லும் அந்த பெண் கடைசி நேரத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டாங்களா, பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டாங்களா இல்லை அப்படிங்கிறத. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நிறைய ஃபாரின் கேஸில் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கல் இருந்தாலே போதும், ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பெண்ணோட ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத கொண்டு வரலாங்கிற மாதிரி. பட் இங்கே அந்த அளவுக்குலாம் போவாங்களான்னு தெரியல. பிகாஸ் எத்தனையோ பேரோட சடலங்கள் கிடச்சிச்சுன்னா இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை விட ரொம்ப ஈஸியான டெக்னிக் என்னன்னா ஸ்கல் சூப்பர் இம்போசிஷன்ங்கிற மாதிரி ஒரு டெக்னிக். ரீசெண்டாக ஒரு கேஸ் போட்டிருந்தேன். இப்போ ஒரு ஸ்கல் கிடைக்குது, அதாவது மண்டை ஓடு கிடைக்குது. இப்போ இது இந்த பெண்ணாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணோட ஃபோட்டோவையும் இந்த ஸ்கல்லோட ஃபோட்டோவையும் வச்சு ஃபாரன்சிக் டீம் வந்து இந்த சூப்பர் இம்போசிஷன்ங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு சொந்தமானதான் அந்த மண்டை ஓடாங்கிறத கண்டுபிடிக்கலாம். நம்ம வெறும் கண்ணில் பார்க்கும்போது மண்டை ஓடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தால் கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் டிஎன்ஏ எப்படி வேறுபடுதோ, ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வேறுபடுதோ, கால் தடங்கள் எப்படி வேறுபடுதோ, அதே மாதிரி நம்ம மண்டை ஓட அமைப்பும் வேறுபடும். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு யூனிக்கான சிக்னேச்சர். அதை தான் இந்த சூப்பர் இம்போசிஷன்ங்கிற டெக்னிக்கை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே நான் படித்து பார்த்த பல நாடுகளில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகளில் பண்ணப்பட்ட ஆராய்ச்சிகள். இதை குயிக்காக உங்களுக்கு 2 minutesல சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த இடத்துல உடல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத லொகேட் பண்ணுறதுக்கு 2-3 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதை தோன்றதும் சாதாரணமாக தோன்றாமல் கிரிடு லேயர் பை லேயர் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு தோண்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் அனலைஸ் பண்ணுவாங்க, பெல்விக் சாயில் அனலைஸ் பண்ணுவாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க, சாயில் கெமிஸ்ட்ரி பண்ணுவாங்க, எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி பார்த்தா உண்மையிலே அந்த பெண் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, அவங்க பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டாங்களாங்கிற பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சுருக்கமாக இன்னும் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி சொன்னால், பெல்விக் சாயில் அந்த சொன்ன ஒரு கேவிட்டிமா இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்தா அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அந்த உடல் புதைக்கப்பட்ட சாயில் அனாலிசிஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க என்னதான் எலும்புக்கூடுகளை மூவ் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல ஏற்கனவே எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்கெலிட்டனை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பெண் யாரு, அவங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பெல்விக் போனையும் இடுப்பு எலும்புகளையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்கள ஏற்கனவே கொடுமைப்படுத்திருக்காங்களா, பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திருக்காங்களாங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி, இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு நீங்கள் என்னதான் எலும்பு கூட கண்டுபிடிச்சா கூட ப்ராப்பராக இவ்வளவு டெஸ்டிங்கையும் பண்ணால் கண்டிப்பாக அந்த நபர் யாரு, அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம எல்லாத்துக்கும் முன் வந்து நிற்கிற கொஸ்டின் என்னன்னா, உண்மையிலே அந்த இடத்துல தோண்டி பார்த்தா எலும்புக்கூடுகள் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அப்படி கிடைச்ச எலும்புக்கூடுகளை கவர்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேரோட எலும்புக்கூடுகளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா இல்லையா, இல்லை 2-3 இடத்துல தோண்டி பார்த்துட்டு இங்கே எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த டெக்னிக் எல்லாமே நான் படித்து பார்த்து பலவிதமான கேஸில் அவங்க பயன்படுத்தின டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓ இந்த மாதிரிலாம் டெக்னிக் பண்ணால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்ல என்ன, வெறும் எலும்பு கூட வச்சு என்னப்பா பண்ண முடியும்னு நம்ம நினைக்கிறோம். பட் எலும்பு கூட வச்சு கொலை செய்யப்பட்ட நபரோட ஜாதகத்தையே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோல இருந்து ஒரு எலும்பு கூடுகள் இருந்து என்ன மாதிரிலாம் விஷயங்களை கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தர்மஸ்தலாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் நாளைக்கு தான் தோண்ட ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தோண்ட ஆரம்பிச்சா என்ன கிடைக்கும், இப்போ நம்ம பார்த்த டெஸ்டிங்ல அவங்க என்னெல்லாம் டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கும் ஆர்வம் இருக்கு. அதே மாதிரி ஆர்வம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்க பேப்பர்லயோ டிவிலையோ நியூஸ் பார்க்கும்போது ஓகே எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத டிவியில் சொல்லும் போதோ இப்போ நம்ம பார்த்த வீடியோ நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஃபாரன்சிக் டெக்னிக் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான ஒரு ஃபாரன்சிக் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.